வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து நம்ம ப்ரைவேட் டிஎன்எஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட மொபைலில் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸை மாற்றுறது மூலிமா நம்மளுக்கு மொபைலில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்குது தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்எஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். இதை தான் வந்து நம்ம ஷார்ட்டாக டிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாத அந்த ஐபி அட்ரஸை வந்து இது எளிமைப்படுத்தி ப்ரௌசர்லேருந்து நம்ம இப்போ google.com அப்படின்னு போட்டோம்னா google.comோட ஐபி அட்ரஸை வந்து நம்ம டைப் பண்ண முடியாது. நம்ம லெட்டரில் தான் நம்ம டைப் பண்ண முடியும். google.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி செட்டு கொடுத்தோம்னா அந்த google.com அந்த லெட்டர் வந்து டிஎன்எஸ்க்கு போகும். டிஎன்எஸ்க்கு போயிட்டு அந்த டிஎன்எஸில் வந்து google.comோட ஐபி அட்ரஸ் என்னவோ அதை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறமாட்டு தான் அது இன்டர்நெட்டுக்கு போயிட்டு அந்த சர்வரில் அந்த ஐபி அட்ரஸுக்கு உண்டான வெப்பேஜை கொண்டு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுதான் டிஎன்எஸோட வேலை. இதில் வந்து டிஎன்எஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்பேஜ் ரொம்ப ஸ்லோவாகி வரும். இப்போ நம்ம ஒரு google.com இல்லை yahoo.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறோம்னா இது டிஎன்எஸ்க்கு போயிட்டு திருப்பி நம்ம மொபைலுக்கு வந்துட்டு திருப்பி இன்டர்நெட் சர்வருக்கு போகிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஒரு மைக்ரோ செகண்டில் அது இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இந்த டிஎன்எஸ்ஸை வந்து நம்ம மொபைலில் மாற்றுறது மூலிமா நம்மளுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஒவ்வொரு வெப்பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம தவிர்த்துக்க முடியும். இந்த டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு படத்தை நான் வந்து ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து அந்த டேட்டாஸ் வந்து டிஎன்எஸ்க்கு போகுது. டிஎன்எஸ்லேருந்து ஐபி அட்ரஸ் நம்ம மொபைலுக்கு வருது. திரும்ப வந்து இன்டர்நெட் சர்வருக்கு அந்த ஐபி அட்ரஸ் போகுது. அந்த வெப்பேஜில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம மொபைலில் வந்து ஷோ ஆகுது. இதுதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ மொபைலில் வந்து நம்ம ப்ரைவேட் டிஎன்எஸ் மாற்றுறது மூலிமா எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ என்னோடய மொபைலை கையில் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் குரோமில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இப்போ 3 இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இப்போ நம்ம டிஎன்எஸ் மாற்றினாப்படு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட செட்டிங்ஸ்க்கு போயிடுவோம். இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. இதை கொடுங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக இங்கே இருக்குது. உங்களுக்கு எங்கே ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருக்கும். இந்த ஆஃப்னு இருக்கிறத டிசினேட்டட் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை கொடுத்த உடனே உங்களுக்கு வெறுமனே தான் இருக்கும். அது வந்து மாடிஃபை கொடுங்க. இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. dnsadgod.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இருந்த அந்த வெப்பேஜுக்கு போயிடுவோம். இப்போ இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக லோட் ஆகி வந்துடுச்சு. அதே போல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே நம்மளுக்கு ஷோ ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் கீழேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகிட்டு இருந்து அதுவும் இப்போ நம்மளுக்கு வரல. இதே போல் தான் வேறு எந்த வெப்சைட்லேயுமே காட்டுற அட்வர்டைஸ்மெண்ட் பிளாக் ஆகிரும். இதே போல் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது போல் இன்னும் பயனுள்ள தொழில்நுட்ப தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் சிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.